சத்தான பழங்களை வச்சு குச்சி ஐஸ் செம்மையா நசுக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு சொட்டம். எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. தண்ணி உதவிட்டு போடு. எடுத்து வை. மாதிரி வருது. இல்ல அறிய வேண்டி வேணுமா? ஓடுது அழிக்கலாம். அவ்வளவுதான். தூக்கு அந்த வந்துக்கடா. அழிங்கடா. அவ்வளவுதானே. அது ரொம்ப நிலைக்கு பக்கத்துல வரக்கூடாது. ஓகே தானே? இந்த மாம்பழத்து பேர் என்னதா? இதுக்கு பேரு மாம்பழம். நீ சொல்றா. நல்ல அந்த பழத்தை இது வலிச்சு போடுற பழத்தை. கை வலிக்குது. நீ அந்த பழத்தை எடுத்துக்குற என்கிட்ட. நானும் கத்தி வச்சிருக்கேன்டா. நீ இந்த பழத்தை எடுத்து இன்னும் கொஞ்சம் கொட்டையோட சேர்த்து நறுக்குங்க பஸ்ஸுக்கு. இல்ல மாப்பிள்ள, காலையில இருந்து வேலை தான்டா முக்கியம். பழத்தை எடுத்து விடுறா. இருக்குதா? நல்லா தான் இருக்கு. நீங்க போட்டு அமுக்காத. நீங்க சத்த சும்மா. நாங்க முதல்ல இருந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நீங்க வந்து நறுக்குங்க. ரெண்டே நறுக்கி கொடுங்க. நாங்க ரெண்டே தட்டிக்கிறோங்க. நறுக்கி கொடுக்குறதுல 20 ரூபா. என்னது? அதை எடுத்து அப்படி நீ அப்படியே நான் இப்படியே பிரட்டி போட்டுறேன். பழம் எடுத்து வேகமாக பார்க்கணும், அதே நேரத்தில் கவனமாக பார்க்கணும். இந்த மாதிரி நீங்க தட்ட மாட்டேங்கிறீங்க. நறுக்கிட்டியா? இன்னும் 10 பழம் தான் இருக்கு. அள்ளிப்படு. இந்தா மாணிக்கம் அவர்கிட்ட வச்சுக்கிட்டீங்க இந்த வம்பலாம். அப்படின்னு சொல்லி அது அப்புறம் அள்ளி போடலாம். நீ இதை உருண்டு எட்டல் இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. சரியா? தப்பாலாம் நினைக்க கூடாது. நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவா நீலவே. கரண்ட் இல்ல ஊருக்கு, கரண்ட் இழுத்து தரேன். நீ பிளாடி பக்கர். நான் போடுறேன். இரும்பு டெஸ்ட் வருமா? முடிஞ்சுனே. இதை முடிச்சுட்டு நம்ம மூணாருக்கு போமா? கண்டிப்பா அண்ணன் கூட்டி போறோம்ன்றுச்சு. இருக்குது தெரியாம வாய விட்டணும். அன்னைக்கே சொல்லி கொடுக்கும் போது கவனிக்கல. பாடம் நடத்தையில தூக்கம் கை 4 ஆம்ஸ் டைட் ஆயிடுச்சு. ஏய் தம்பி உள்ள கொட்டிட கூடாது. உள்ள மட்டும் ஒரு வேளை முடிஞ்சா ஊத்திக்கிட்டே இரு. ஒன்று அமுக்காம விட்டு எவ்வளோ ஸ்பீடாக வருதுன்னு பார்த்தனா கொஞ்சம் கிண்டலைனா ஊற்றி கரெக்டா இருக்குல்ல சட்டி? சட்டி கரெக்டா இருக்கு. கொஞ்சம் டவுட் தானே குட்டி. உன்னை நினைக்கும் போது கொஞ்சம் டவுட் இல்ல. முத்து நினைக்கா சாப்பாடே சொல்லு. இன்னொரு தளத்துல வைங்க. அதை பத்தாது. கடங்கிட்டு ஒன்று வை. அந்த பேரை வாக்குறதுக்கு வேற. மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். ஐஸ் கட்டி தண்ணி எப்படி ஊத்துங்கடா. நான் 30 பூஜாவில் இல்லையா அது? டம்ளர் தான் சொல்றது. எத்தனை ஊற்றிருக்கான் பாரு. அவர் 6வது போறாப்ல. ஆனா ஊத்தும் போது பேசணும்னு வச்சுக்கவே. மச்சான்ட்டு வாங்கிட்டு போயிட்டு தோசை குறைக்கு எடுத்து வைங்கடா. விரும்புறேன்னு
செடி தானே வச்சுட்டேன். பார்த்து இதே இந்த முண்டை மூடி கொஞ்சம் பெருசாக இருக்கு. கடா கொச்சி வச்சிருந்தேனே காணா. குச்சாலியாங்கடா தாத்தா வெட்டுனது கீழே இதுல 2 அட்டையை 10 அட்டையை எடுத்துக்கிட்டு நம்ம வேகமா பார்க்க முடியுமா? ஒரு விஷயம் கூட தாண்டா தம்பி ஆரம்பிச்சேன். அதை நான் ஒவ்வொரு கண்ணு தெரியல. உன் தொடையில உட்காந்துக்கிட்டா நல்லா உட்காந்துக்க. தாத்தா இப்பதான் இழுத்துட்டு வரும். அப்பெல்லாம் கட்டியா வந்துடும். குழம்பு வைக்க வெங்காய தக்காளி நறுக்கி கொடுத்துன்னு வச்சுக்கோ. தாத்தா குழம்பு வச்சு வா வா வா. மஞ்சள் கலர் நல்லா வந்துரு. குச்சி பிடிக்காம எடுத்துருங்க. திராட்சைல கருப்பு கலர்ல அண்ணே பச்சை கலர் ஏத்துப்பா. கலர் ஐஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருச்சு. எல்லாம் ஒடிச்சு விடாம எடுங்க. அதெல்லாம் அழகா வருது. அண்ணே நம்ம ஐஸ் மஞ்சள் வாடா 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 வாடா. ஐஸ் இப்போ எல்லாம் கூலிங் போயிருச்சு. கரெக்டாக எடுக்கிறதுக்கு நல்லா வருது. ஈஸியாக வருதுப்பா. ரெடியா? ஃபஸ்ட்டியா? அடுத்த பக்கம் போறியா? நீங்களே ரோஸு பிங்குன்னு வந்து நிற்க போறியா? கீழே உள்ளது நையும் தூரு அதெல்லாம் அந்த மாதிரி தள்ளி தள்ளி தான் நஞ்சது. ரெண்டு இருக்கோ கொண்டா தானே. மாம்பழத்தில் ஒரு 3, கிவியில் ஒரு 3. மாலா பண்ணாத நம்பர் வீடு காணே. நான் சொல்ல பாரு, அதில் 3, அதில் 2 கோதுமையில மாதுளையில் மாசா இருக்கு மாப்பிள்ள. மேலே கிரீம் இருக்கும்ல. நீ அந்த ஆளுல பழைய சத்துல பாதாம் பழம் ஊத்தி அடிச்சான்ல. ஐயனாரு மாம்பழம் மாதுளம்பழம் உறிஞ்சில காத்து. இது என்ன லேசா புளிச்சு கிடக்கு. கிராமங்கள்ல சின்ன வயசுல குச்சி ஏசு சாப்பிடாத ஆளே இருக்க மாட்டோம். ஏன்னா நமக்கெல்லாம் அவ்வளவு குச்சி ஏசு பிடிக்கும். இன்னைக்கு அதே மாதிரி நம்மள பழங்கள்ல குட்டி குட்டியா குச்சி ஏசு, மாம்பழம், மாதுளம்பழம், கிவிப்பழம், திராட்சை பழத்தை வச்சு நம்மளே ஐஸ் செஞ்சு சாப்பிடும்போது உண்மையிலே இந்த மாம்பழம் ஐஸ்லாம் அப்படியே மாங்கனி அப்படியே வாய்க்கில் வச்சா அப்படி இருக்கும். அந்த அளவு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. திராட்சை பழம் சொல்லவே தேவையில்லை. மாதுளம்பழம்லாம் அப்படியே அவ்வளோ இனிப்பாக சூப்பராக இருக்குது. இதில் வில்லை யாருன்னா இந்த கிவி பழத்துக்காரன் தான். இவன் தான் புளிக்கிறான். எல்லாம் சாப்பிடும்போது சூப்பராச்சு. இவன் லைட்டாக புளிக்கிறான். மற்றபடி ஐஸ் வேறு லெவல். வெயிலுக்கு உருகுது, அப்படியே உருகி ஊற்றுது. அதுதான் எடுத்துக்கிறீங்க என்ன குழம்பா